ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய புடலங்காயாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எப்படி சிப்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காவில் இருக்க வெள்ளையாக இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்க தோலெல்லாம் லைட்டாக ஒரு கத்தி வச்சு சீவி எடுத்துருங்க. இது மாதிரி எல்லா தோலையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அறுத்து எடுத்துக்கோங்க. ரவுண்டாக அறுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் அறுத்துக்கோங்க. ரவுண்டாக எல்லாத்தையும் அறுத்துட்டு இதில் உள்ளே இருக்கு இல்லையா வெள்ளையா, அதெல்லாம் எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துருங்க. சுத்தமாக எடுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா புடலங்காயும் அறுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேன். கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கலருக்காக கலர் பவுடர் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். விதையை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காவை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். புடலங்காயிலே நல்லா தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. எல்லா புடலங்காவும் நல்லா ஒரு 10 நிமிஷம் புடலங்காய் ஊறட்டும். புடலங்காய் நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி விடாமே நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதனால் தண்ணிலாம் விட்டு பிணையக்கூடாது, தண்ணி விடாமல் தான் பிணையணும். இப்போ நம்ம புடலங்காவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு புடலங்காயே போட்டுக்கலாம். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். புடலங்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.